நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா? இப்போ உங்களுக்கு காலை உணவுல உங்களுக்கு பிடிச்சது எது சார்? எந்த டிஃபனுக்காக இந்த இன்னைக்கு இது இருக்குமா அப்படின்னு எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க சார்? சேமியாவுக்கு. சேமியா? சேமியாக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கும் நீங்க யாராவது நினைச்சு பாத்தீங்களா? சேமியா உப்மா வந்து ஒரு ஸ்டார் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமா இவங்களுடைய இதுலயே. கரெக்டா மேடம்? கரெக்டா? சேமியா இங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கை தொடுங்க. யோ என்னையா உன் சேமியாவை பார்த்தா நானே வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கே. ஓகே, நீங்க சொல்லுங்க, வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? என் அப்பா அம்மா 2 பேருமே 5 மணிக்கே எழுந்திரிச்சு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால எங்கள் அம்மாவால் எனக்கு காலை உணவு சமைக்க முடியாது. அதனால என்னால் பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது. எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம். உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது. நாங்கள் நல்லா படிக்கிறோம். மயக்கம் எனக்கு பேச்சே எங்கள் ஸ்கூலில் இப்போ இல்லை. மயக்கம் போட்டு விழுற பேச்சே இல்லையா உங்க ஸ்கூல்ல? வாவ். சரி, அப்ப சிஎம் சாருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என் சார்பிலும் என்னோட பயிலும் பள்ளி குழந்தைகள் சார்பிலும் நெஞ்சம் நேர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நான் ஒன்னு சொல்றேன், அது நீங்க சொல்றீங்களா சிஎம் சாருக்கு?